இப்ப சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தாவுனதுக்கு காரணமே திமுக தான். அவங்க தான் உள்ள அமுச்சு விட்டுருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படி இல்லை மேம், அப்படிலாம் அந்த ஐடியாலாம் இல்லை. அவர் டிஎம்கேல வந்து ஸ்டாலின் தெளிவாகவே சொல்லிட்டாரு, காங்கிரஸ் போனதுக்கு மேலே சேர்த்துக்க மாட்டேன். காங்கிரஸ் போன காரணம் என்னன்னா, வரது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 40 தொகுதியில் 21 தொகுதி காங்கிரஸ்க்கு தராங்க. தமிழக வெட்டுக்கழகம் மூலமா தரான்னு சொல்லியிருக்காங்க. அதே உள்ளாட்சி தேர்தலில் உனக்கு இவ்வளவு இடம் ஒதுக்கீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த காரணம் சொன்னதால் தான் காங்கிரஸ் வந்து அங்கே போயிருக்கு. கண்டி சும்மாலாம் காங்கிரஸ் போல. காங்கிரஸ் உனக்கு மெஜாரிட்டி கொடுக்குறேன், உனக்கு மந்திரி சபையில் 2 சீட்டு தரேன்னு சொன்னதால் தான் போயிருக்கு. 5 பேர் போன இடத்துல 2 பேருக்கு எப்படி சீட்டு கொடுப்பாங்க? இந்த மக்கள் யோசிக்க மாட்டாங்களா? இப்போ விஜய் யார் கூட கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜயால யாரு கூடயும் கூட்டணி வைக்க முடியாதுங்க. அமைதியா இருந்திருந்தா ஆளுநரே அவர் ஆட்சிக்கு கூப்பிட்டு இருப்பாரு. காங்கிரஸை கூப்பிட்டதுனாலதான் அவர் முதலமைச்சராகாம இன்னைக்கு வரைக்கும் அல்லல் பட்டுக்கிறாரு. 5 எம்எல்ஏ கூப்பிட்டு இருந்ததுனால இந்த நிலைமை. இல்லைன்னா இந்நேரம் ஏடிஎம்கே கூப்பிட்டு பிஜேபி நேரம் அவர் சிஎம் ஆகிட்டு இருக்கோம். எடப்பாடி நேரம் துணை முதலமைச்சர் ஆகிருப்பாரு. தேவையில்லாத தலையில மண்ணை வாரி அவனே போட்டுக்கலாம். தீய சக்தி திமுகன்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்று அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம். அப்படி கூட்டணி வச்சா அவர் வந்து ஆட்சியை தொடர்றதுக்கு நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் ஆகாதுன்னு வெளிப்படையா சொல்லிட்டு மறைமுகமா கூட்டணி வைக்கிறது வந்து அவ்வளோவா நல்லதில்லை எனக்கு தெரியும்.